முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் இன்றைக்கி. ஒரு 2 முருங்கை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு 5 பூண்டு பல் அதையும் சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு 1.5 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி உப்பு தண்ணியில் போடுங்க, கருப்பாகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் வச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள், கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆவிலே வேகட்டும். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியிலே வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. இடையில கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். கடைசியில் ஒரு டீஸ்பூனு நெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.